அவங்க ஸ்ரீதர். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா புலவ் ரைஸ். கீ புலவ் ரைஸ் கரெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கீ புலாவ் செய்ய போகிறோம். கீ புலாவ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நெய் தான் தேவை, அதனால் அதை நம்ம சென்டராக வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம், அப்புறம் வந்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு தலைக்கு தேய்ச்சிட்டே சாப்பிடுங்க. ஆயில் என்ன ஆயில்? கோல்டு வின்னர் ஆயில். எல்லாரும் என்னென்ன ஆயில் வேணா யூஸ் பண்ணுவாங்க. அடிக்காத தற்குறிப்பில்லை. சமையல் ஆயில் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு குக்கர் தேவை. நம்ம அதை வந்துட்டு வச்சாச்சு. இப்போ சூடாயிடுச்சான்னு ஸ்ரீதர் கை கொடுங்க ஸ்ரீதர், துட்டு பாருங்க ஸ்ரீதர், கொடுங்க ஸ்ரீதர். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ வந்துட்டு சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதுக்கு கரண்டி இல்லாதனால நம்ம அப்படியே ஊற்றுறோம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, குத்து மதிப்பாக ஊற்றுறேன். இப்போ வந்துட்டு நெய் தான் வந்துட்டு தாராளமாக சேர்த்திக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு கீ புலாவ்ல அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதோ 2-3 ஸ்பூன் ஊற்றிருப்பேன். இப்போ நல்லா சூடாகட்டும். வாவ், என்ன ஒரு ஸ்மெல், கீயோட ஸ்மெல். இந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே போட்டுருக்கோம். உள்ள எல்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் உள்ளே போட்டாச்சு. ஒரு சூப்பரான ஸ்மெல் ஒன்று வரும். இப்போ நல்லா இது வந்துட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு வெங்காயம் போட போகிறோம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை போடுறோம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிக்கும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனோனையும் ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரிசி 1.5 கப் ஊற வச்சிருக்கேன், அந்த அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு 1.5 கப்புக்கு வந்துட்டு நம்ம 3 இது தண்ணி ஊற்றுவோம். 3 ஆளாக்குன்னு சொல்லுவாங்க, அது தண்ணி ஊற்றுவோம். 1 2 3னா ஒரு 2.25 அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு நல்லா ட்ரையாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் மட்டும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ரைஸ்க்காக சைடிஷ்லேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அப்போ ரொம்ப உப்பாயிடும். இப்போ வந்துட்டு எல்லாமே போட்டாச்சு. இப்போ லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னடா இது சேர்ந்து இருக்குது, இது இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டியா? லப்பரே ஒழுங்கா போடாமல் எப்படி க்ளோஸ் ஆகும்? நல்லா ஹஸ்பண்ட் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை வச்சுட்டு நான் உண்மை பண்ணேன். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். இப்போ விசில் வச்சுக்கோங்க மெயினா, இல்லைன்னா டம்முன்னு வெடிச்சிடும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ வந்துட்டு இது விசில் வரப்போது நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி ஒன்று என் ஹஸ்பண்ட்கிட்டே சொன்னேன். இப்போ அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு புலாவ் செஞ்சுட்டு இருந்தாங்களா, ராமுன்னு ஒருத்தாங்க. அப்போ வந்துட்டு உப்புக்கு பதிலாக சுகர் போட்டாங்களாமா. சுகர் போட்டால் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியல.
ஆனால் அந்த சுகர் போட்டோன்னே எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னு அது வந்துட்டு சுகர் புலாவ்னு வச்சுட்டாங்களாம். இதுதான் படத்தோட கதை. இதுதான் கதை. இந்த மாதிரி வந்துட்டு யாராவது சுகர் போட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் அடுத்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாங்களும் போடுறோம். இப்போ வந்துட்டு புலாவ் வந்துட்டு விசில் வந்துடுச்சு, அதனால் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு சர்வ் பண்ணலாம். கீ புலாவ்னால நிறையா நெய்யை ஊற்றிக்கலாம், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வேணும். இப்போ வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கேமராமேன் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ஓவராக இருக்கனால கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அவ்வளோதான், நம்ம எம்மியான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பாய், டாட்டா. எரியுதடி மாலா, ஃபேனை போடு.